சென்னை மாநகராட்சியில் உள்ள அம்மா மாளிகையில் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் உட்பட பல்வேறு அதிகாரிகளுக்கு பயிற்சி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில தற்போது அதற்கான முன்னேற்பாடு பணிகள்லாம் எந்த நிலையில இருக்கு? விவரங்கள் என்ன? மக்களவைத் தேர்தல் 2024ஆம் ஆண்டுக்கான தொடக்க பணிகளை தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. அந்த அளவுல அந்தந்த மாநிலங்களுக்கு பறக்கும் படையினர், பாராமிலிட்டரி போர்ஸ்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தேர்தல் பறக்கும் படைகள் தொடங்கி வீடியோ எடுப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் வரையில அனைத்து குழுக்களுக்குமான பயிற்சிகள் இன்று மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை அலுவலகங்கள்ல நடைபெற்று வருகிறது. அந்த அளவுல சென்னை மாநகராட்சி தான் சென்னை மாவட்டத்திற்கான தலைமை அலுவலகமாக இருக்கிறது. அந்த அலுவலகத்துல காவல்துறை அதிகாரிகள், அதாவது பிளையிங் ஸ்குவாட் எனப்படக்கூடிய பறக்கும் படையினர், எஸ்எஸ்டி பிரிவினர் தொடங்கி பல்வேறு பிரிவினருக்கான பயிற்சிகள் இன்று நடைபெற்று வருகிறது. காலையில தொடங்கிய கூட்டத்துல பிளையிங் ஸ்குவாட் டீம், வீடியோ சர்வைலன்ஸ் டீம், எக்ஸ்பெண்டிச்சர் மானிட்டரிங் அண்ட் அக்கவுண்டிங் டீம், ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீம், வீடியோ வியூவிங் டீம், போலீஸ் அபிஷியல்ஸ் அண்ட் வீடியோகிராபர்ஸ் என தேர்தல் பணிகள்ல ஈடுபட இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவருக்குமான பணிகள், அவர்களுக்கான பணிகள் சார்ந்து இயங்கும் போது எம்மாதிரியான முறைகளை கையில் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட விரிவான பயிற்சி என்பது இன்று முழுவதும் வழங்கப்பட இருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகள், அதாவது சென்னையை பொறுத்தவரையில சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில தான் இந்த கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல நேரடியாக கலந்து கொண்டு அனைவருக்குமான பயிற்சிகளை மூத்த அதிகாரிகள் அனைத்து அதிகாரிகளுக்கும் வழங்கி வருகின்றனர். இதே போல அனைத்து மாவட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.